ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து 1/2 kg எடுத்துக்கலாங்க. தக்காளி ஒரு 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் தயிர், 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா தாளிக்கிறதுக்கு அதுக்கான கரம் மசாலா பொடியாக 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை நெய் விட்டுக்கோங்க. இப்போ கரம் மசாலாம் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போது சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா மசாலாவும் கலந்து விட்டுட்டு தண்ணி எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு 3 விசில் விட்டிங்கன்னா பிரியாணிக்குன்னா 2 விசில் விட்டு இறக்கிடலாங்க. அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். 2 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, எங்கள் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.